எங்கே நீங்கள் அதிக காயங்களையும் வலிகளையும் சந்திக்கிறீர்களோ அங்கேதான் உங்களுடைய வாழ்க்கை பாடம் ஆரம்பிக்கிறது. காமத்தை விட கொடிய நோய் இல்லை, அறியாமையை விட கொடிய எதிரி இல்லை, கோபத்தை விட கொடிய நெருப்பு இல்லை. அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கிறது. சுயநலம் இல்லாத உறவு இல்லை. இதுவும் ஒரு மிக கசப்பான உண்மை. ஒரு காரியம் நிறைவேறும் வரை ஒரு உண்மையான அறிவாளி வெளியே சொல்ல மாட்டான். ஒருவர் மிக நேர்மையாகவும் இருக்கக்கூடாது. நேரான மரங்களை முதலில் வெட்டப்படுகின்றன. நேர்மையான மனிதர்களை அதிகம் ஏமாற்றப்படுகிறார்கள். ஒரு பாம்பு விஷம் இல்லாததாக இருக்கலாம், ஆனால் அது வாழ்வதற்காக விஷம் உள்ளதாக நடித்தாக வேண்டும். உலகின் மிகப்பெரிய சக்தி ஒருவரின் இளமையே. ஒவ்வொரு நட்புக்கு பின்னாலும் கொஞ்சம் சுயநலம் இருக்கத்தான் செய்கிறது. சுயநலம் அற்ற நட்பு என்பது கிடையவே கிடையாது என்பதுதான் உண்மை. பயம் என்னும் கொடிய நோய் உங்களை அணுகும் போதே ஆரம்பத்திலே தாக்கி அழித்து விடுங்கள். ஒரு மனிதனுக்கு துணிச்சலை போல உண்மையான நண்பன் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை. அறிவாளி தனக்கு ஏற்படும் அவமானத்தையும் தன் மன விரக்தியையும் தன் மனைவியின் குணங்களையும் பிறரால் ஏற்படும் கடும் சொற்களையும் வெளியே சொல்ல மாட்டான். அறிவுள்ளவன் தன் குழந்தைகளுக்கு சகல வித்தைகளையும் பயிலும் வாய்ப்பை தேடித் தருவான். ஒருவன் தன் கஷ்டகாலத்திற்கு தேவையான பணத்தை முன்பே சேமிக்க வேண்டும். அனைத்து செயல்களிலும் உங்கள் கொள்கையில் பிடிவாதமாக இருக்காதீர்கள். வளைந்து கொடுத்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். மலர்களின் வாசம் காற்று வீசும் திசையிலே செல்லும், ஆனால் ஒருவர் செய்யும் தர்மமும் நாலா திசையிலும் செல்லும். இழந்த செல்வம், ஏற்பட்ட அவமானம், கேட்ட வசை சொல் ஆகியவற்றை விவேகமுள்ள மனிதன் வெளியே சொல்ல மாட்டான். உனது பலவீனத்தை குறிவைப்பவன் உன் நண்பன் அல்ல. பிறர் செய்யும் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்களாகவே பட்டு உணர்ந்து பாடம் கற்க வேண்டுமெனில் இந்த ஆயுள் போதாது. மனிதன் செயலினால் உயர்ந்தவனை தவிர பிறப்பினால் அல்ல. உன் ரகசியங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாதே, அது உன்னையே அழித்துவிடும். நாம் கடந்த காலத்தை குறித்து வருந்தவோ எதிர்காலத்தை பற்றி பதற்றப்படவோ வேண்டாம். அறிவாளிகளுக்கு நிகழ்காலம் மட்டுமே போதும். ஒரு காரியத்தை துவங்கினால் தோற்றுவிடும் என அஞ்சி அதை விட்டுவிட வேண்டாம். ஒருவனுக்கு பணவரவு இருக்கும் போதே அதை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கஷ்ட காலத்தில் அந்த பணம் அவனுக்கு உதவும். கஷ்டம் வரும்போது நம் உறவுகளை பற்றியும், ஆபத்து வரும்போது நண்பனை பற்றியும், கணவன் நோய்வாய்ப்படும் போது மனைவியை பற்றியும், மனைவி நோய்வாய்ப்படும் போது கணவனை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். திறமையுள்ளவர்களின் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. தன் வலிமையை கணித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும். சுறுசுறுப்பு, மன உறுதி என்ற வெற்றி குதிரையில் பயணம் செய்பவனே புத்திசாலி. பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்நாள் முழுவதும் அறிவை தேடுவதை விட செயல்படுபவனே சிறந்தவன்.